வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மீனில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம எந்த வகையான மீனாக இருந்தாலும் ஒரு வாரத்திற்கு 2 நாட்கள் அளவுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து மீனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வளமான மருத்துவ நன்மைகளை நம்மளால பெற முடியுங்க. இப்போ சிறந்த மீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தி மீன், நெத்திலி மீன், காணாங்கெழுத்தி மீன், இந்த மாதிரி ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் எடுத்துக்கலாம். மீனை நீங்கள் எண்ணெயில் பொரித்து சாப்பிடுவதை விட குழம்பாக வைத்தோ ஆவியில் வேக வைத்தோ சாப்பிட்றது அப்படின்றது முழுமையான ஊட்டச்சத்துக்களையுமே பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீன்கள் எடுத்துக்கொள்ளும் போது உயர்தர ஊட்டச்சத்துக்களான புரதச்சத்தும் கிடைக்கும். அதனோட சில அமினோ அமிலங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹார்ட் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு, இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கெல்லாமே நீங்கள் உங்களுடைய உணவுகளில் மீன்களை எடுத்துக்கலாங்க. இப்போ மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் இதயத்திற்கு வந்து மிகவும் நல்லதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எப்படி நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி ஹெச்டிஎல் அப்படின்ற இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யுது. ஸோ இதனால் கெட்ட கொழுப்புகள் இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் அந்த ரத்த நாளங்கள் வழியாக செல்லும். அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் பாதுகாத்துக் கொள்ளும். ஸோ ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு எப்போதும் போல சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பு எப்போதுமே சீராக இருக்கும். இதயத்தினுடைய செயல்பாடும் சீராக நடந்து கொண்டே இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே ஏற்படாது. இதனால உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இல்லாமல், பிபி என்று சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம் பிரச்சனையுமே இல்லாமல் இதயத்தை பராமரிக்கிறதுக்கெல்லாமே மீன்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அது எந்த வகையான மீனாக இருந்தாலுமே சரிதான். மூளை மற்றும் ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்திக் கொள்வதற்கு, அதாவது மூளை மற்றும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து மீன்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ வாரத்தில் 2 நாள் நீங்கள் மீன் சாப்பிடும்போது மூளை வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வைத்த மீன்களை வந்து கொடுக்கலாம். எண்ணெயில் வறுத்து பொரித்த மீன்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்காம தவிர்க்கிறது நல்லது. இப்போ மூளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இளைஞர்களுக்கும் மீன்கள் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மூளை வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஞாபக மறதி அப்படின்றது வந்து சரியாக போயிடும். ஸோ வயதானவர்களுக்கு ஞாபக மறதி அப்படின்றது முழுவதுமாக நம்ம சரி பண்ண முடியாது அப்படின்னாலுமே பாதி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஞாபக மறதி இல்லாமல் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்களால. பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற இந்த ஞாபக மறதி வியாதிகள், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி வியாதிகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு முன்னாடியே 40, 50, 60 வயதுலேருந்தே நம்ம மீன்களை வந்து சாப்பிடணும். இளைஞர்களும் முறையாக மீன்களை சாப்பிடும்போது உடல் நரம்புகள் வலுவாக இருக்கும். குறிப்பாக மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்கள்லாம் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயப்படும் போது நரம்புகள் இருக்கக்கூடிய செல்கள், குறிப்பாக மூளையில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும் போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை வந்து நமக்கு மீன்கள் வந்து கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. எலும்புகளை பலப்படுத்தக்கூடியதுங்க மீன்கள். ஸோ எலும்புகள் மற்றும் பற்கள், தசைகள் எல்லாமே நமக்கு வலுவாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மீன்களில் விட்டமின் டி மற்றும் கால்சியம் தாதுக்கள் வந்து அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இவை எல்லாமே எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரித்து ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு நோய்கள் வராமல் நமக்கு வந்து தடுக்கும். பற்களினுடைய உறுதிக்குமே இது வந்து அவசியமாக இருக்குங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய இந்த தசை வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்கும். தசை பிடிப்பு, தசை வலி, தசை இறுக்கம் இது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. குறிப்பாக அந்த பல்வெளி, ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது. எலும்புகள் பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ மீன்கள் இருக்கக்கூடிய விட்டமின் டி சத்து தான் கால்சியம், இந்த மாதிரி உங்களுக்கு மேங்கனீஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்துது. அப்போது உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு ருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படாது. நீங்கள் மீன் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு சாத்தியம். மனநலம், உங்களுடைய மனநலம் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு, தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் இயல்பாகவே தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே மீன்கள் உதவிகரமாக இருக்கும். அதனால் உங்களுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ரிலீஃப் பண்ணிக்கலாம். மனச்சோர்வு அபாயத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதுக்கு நீங்கள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்களை எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் தான் டிப்ரெஷன் மற்றும் பதற்றத்தை உங்களுக்கு வந்து குறைக்கிறது அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி உங்களை ரிலாக்ஸ் அடைய வைக்கும். ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி செல்களை வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைக்கிறதால அந்த மனச்சோர்வுலேருந்து நீங்கள் விடுபட்டு சுறுசுறுப்பாயிடுவீங்க. இதனால தூக்கமின்மை பிரச்சனை கூட உங்களுக்கு இருக்காது. அதுக்கு காரணம் மீன்கள் இருக்கக்கூடிய விட்டமின் டி வந்து ஆழ்ந்த உறக்கத்தை பெறக்கூடிய அந்த ஹார்மோனை வந்து உங்களுக்கு இயல்பாகவே சுரக்க வைக்கும். அதனால நீங்கள் கண்ட மாத்திரைகளை தூக்கத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மீன்கள் எடுத்துக்கொண்டீங்கனால இயல்பாகவே உங்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை நீங்கள் விடுபடலாம். தூக்கம் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து நீங்கள் பெற்று உங்களுடைய உடலில் வந்து இம்யூன் பவர் சிஸ்டம் அதையே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு, எந்த நோயுமே வராமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாமே நீங்கள் மீன்கள் எடுத்துக்கலாம். காரணம்
மீன்கள் இருக்கக்கூடிய தனித்துவமான சத்துக்கள் உடலினுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துதுங்க. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையுமே நம்ம வராமல் தவிர்த்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் மீன் எடுத்துக்கோங்க, ஊட்டச்சத்துக்களை பெற்று நன்மை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.